సూలగిరిలో నియోజకవర్గ కార్యాలయం ప్రారంభం. కృష్ణగిరి తూర్పు జిల్లా వేపనహల్లి శాసనసభ నియోజకవర్గ కార్యాలయాన్ని కృష్ణగిరి ఎమ్మెల్యే అశోక్ కుమార్ అధ్యక్షతన చౌలగిరి అధ్యక్షుడు కలైసెల్వి రామన్, ట్రేడ్ యూనియన్ జిల్లా కార్యదర్శి శ్రీనివాస్, కార్పొరేషన్ ఉప ప్రధాన కార్యదర్శి మరియు మాజీ మంత్రి కేపీ మునుసామి ఎమ్మెల్యే కార్యాలయాన్ని ప్రారంభించారు. ఈ కార్యక్రమంలో ఊతంగరే ఎమ్మెల్యే తమిళ్ సెల్వంతో పాటు అసోసియేషన్ జనరల్ కమిటీ సభ్యుడు సతీష్ కుమార్, సంఘం కార్యదర్శి బాబు వెంకటాచలం, మాతేష్, బాలసుబ్రహ్మణ్యం, శైలేష్ కృష్ణన్, రామమూర్తి, కావేరిపట్నం యూనియన్ కమిటీ అధ్యక్షుడు రవి, కేలమంగళం తూర్పు యూనియన్ కార్యదర్శి మురుగన్, హోజూరు మున్సిపల్ కార్పొరేషన్ మండల జయప్రకాష్, తండ్రి అత్తవారింటి సభ్యుడు సాటు రఘుమాన్, అతిముగుము నాయకుడు సురేష్, పార్టీ సహచరులు లోకేష్, మంజునాథ్, కంబంతొట్టి వెంకటేష్ మరియు పార్టీ కార్యకర్తలు పెద్ద సంఖ్యలో హాజరయ్యారు. ఈ సందర్భంగా మాజీ మంత్రి కేపీ మునుసామి విలేకరులతో సమావేశమయ్యారు. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அலுவலகம் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் திருமிகு அசோக் குமார் சட்டமன்ற உறுப்பினருடைய தலைமையில் சூலகிரியில் அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டமன்ற உறுப்பினருடைய அலுவலகம் ஏற்கனவே வேப்பனப்பள்ளி ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த தொகுதியினுடைய கட்சி அலுவலகமாக சூலகிரியில் இந்த அலுவலகத்தை மாவட்ட கழக செயலாளருடைய தலைமையிலே திறக்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழல்ல திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். இதை ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு அந்த வேண்டுதலை முன்வைத்திருக்கிறார். அதை பொறுத்தவரையில் அவர் வைத்திருக்கிற வேண்டுதல் ஒரு வரவேற்கக்கூடிய வேண்டுதல். காரணம், குடியால் போதையால் இன்று தமிழகம், அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அரசுக்கு என்ன நிதி வருகிறது என்பதை பற்றி ஆராயாமல் அந்த நிதி வேறு ஏதாவது ஒரு வகையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மது ஒழிப்பை முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். அது ஏற்கனவே எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் படிப்படியாக மதுக்கடைகளை மூடி வந்தார்கள். அதைத் தொடர்ந்து எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களும் அதில் கவனம் செலுத்தி மக்கள் துயரப்படுகின்ற பகுதியில் இருக்கின்ற கடைகளை எல்லாம் மூடினார்கள். புரட்சி தலைவருடைய வழியாக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களும் படிப்படியாக கடைகளை குறைத்துக் கொண்டு வந்தார்கள். ஆனால் இன்றைய திராவிட முன்னேற்ற கழக அரசு தேர்தல் அறிக்கையிலே மதுவை முழுவதுமாக ஒழிப்போம் என்றுதான் வாக்குறுதி கொடுத்தார்கள். அதுவும் அவருடைய தங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் நிறைய கைப்பெண்களை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கைப்பெண்களுக்கு மறுவாழ்வு கொடுப்பவும் மேற்கொண்டு கைப்பெண்கள் உருவாகாமல் தடுப்பதற்கும் மதுவை நிச்சயமாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒழிப்போம் என்றெல்லாம் அண்ணனும் தங்கையும் சேர்ந்து வாக்குறுதி கொடுத்தார்கள். வாக்குகளை பெற்றார்கள், வெற்றி பெற்றார்கள். ஆனால் கூடுதலாக எங்கெங்கெல்லாம் மதுக்கடைகளை திறக்க வேண்டுமோ அங்கெல்லாம் இப்பொழுது திறந்து கொண்டிருக்கிறார்கள். அதை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தையினுடைய தலைவர் திருவாளர் திருமாவளவன் வேண்டுகோள் வைத்திருக்கிறார். அது ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம்.
அந்த கருத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது. என்னுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் போட்டுதலுக்குரிய எடப்பாடியார் தான் அந்த கருத்திற்கு, அவருடைய கருத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் அவர் தான் இருக்கிறார். அவர் தான் சொல்ல வேண்டும். அமைச்சர் முத்துசாமி அவர்கள் சொல்லும் பொழுது கூட முதல்வருக்கு இந்த மது கடைகள், டாஸ்மாக் கடை நடத்துறதுல விருப்பம் இல்லை, இருந்தாலும் உடனடியா அதை மூடிட முடியாது, மூடுனா என்ன விளைவுகள் ஏற்படுன்றது உங்களுக்கே தெரியுன்ற மாதிரி ஒரு கருத்து சொல்றாரு. அமைச்சர் முத்துசாமி இந்த அமைச்சரவையில் அமைச்சராக இருந்து கொண்டு இந்த கருத்தை சொல்லுவதற்கு அவருக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. காரணம், அவரை அரசியலுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாயிலாகத்தான் வந்தார்கள். இருக்கின்ற வரையில் அமைச்சர் பதவியில் இருந்தார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மதுக்கடைகளை மூடியதோடு மட்டுமல்லாமல் நாடு கடத்தப்படும் என்றெல்லாம் கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார்கள், செய்து காட்டினார். ஆனால் ஒரு பக்கம் மக்களை ஏமாற்றிக் கொண்டு வாக்குகளுக்காக பொய்யே சொல்லிக்கொண்டு இன்று முதலமைச்சராக இருக்கின்ற திரு ஸ்டாலினுடைய கருத்துக்கு, அந்த பொய்யுக்கு திரு முத்துசாமி அவர்கள் வெளியேற்றுக் கொண்டிருக்கிறார். வேறொன்றும் இல்லை. உடனடியாக மதுவை நிறுத்துவது என்பதை விட நீண்ட காலமாக பழக்கத்தில் உள்ள ஒரு வஸ்து, எப்பொழுதுமே மக்களிடத்திலே மகிழ்ச்சி விரைவாக எது கிடைக்கிறது என்று பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கிறார்கள். இது நீண்ட காலமாக அந்த போதை என்ற சூழலில் மகிழ்ச்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அது படிப்படியாகத்தான் குறைக்க வேண்டும். அது எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் முழு மனதோடு ஈடுபட வேண்டும். ஏதோ இன்று போராட்டம் நடத்துகிறார் என்பதற்காக நாங்கள் கடைகளோ மூடுகிறோம் என்று சொல்லிவிடக்கூடாது. மற்றவருடைய குரலுக்காக இவர்கள் செவிசாய்த்து ஒரு பதிலை சொல்லக்கூடாது. ஆத்மார்த்தமாக உள்ளுணர்வோடு இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற சிந்தனையோடு ஒரு தலைவர் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது அதனால் எந்த அளவிற்கு நஷ்டம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதை எதிர்த்து போராடக்கூடிய, அதற்கு மாற்று வரியில் வருவாய் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய மனோநிலையில் இருக்கின்ற தலைவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும். அந்த மனோநிலையில் உள்ள தலைவர் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள். நிச்சயமாக அவர் மீண்டும் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது மது கொள்கையில் மாற்றம் இருக்கும் என்பதை நான் தெரிவிக்கிறேன். அவர் இப்பொழுது அந்த கட்சியில் கூட்டணியில் இருக்கிறார். ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்று வருகின்ற பொழுது இருக்கின்ற நிலையில் உள்மனதிலே இருந்து சொல்லுகின்ற ஒரு கருத்து எதிரிகளுக்கு சாதகமாக வருகின்ற நேரத்தில் உடனிருப்பவர்களுக்கு அது பாதிப்பு வருகின்ற என்ற நிலை வருகின்ற பொழுது தன்னை சுதாரித்துக் கொண்டு அவர்களையும் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக சொல்லுகின்ற கருத்து. ஆக இது போன்ற மாறி மாறி வருகின்ற பொழுது அவரும் அரசியலுக்காக மாறுகிறாரோ என்ற சந்தேகம் அவருடைய கருத்தின் வாயிலாகவே வருகிறது. அதை மாற்றிக்கொண்டு ஒரே நிலையில் யார் எப்படி இருந்தாலும் எங்களுக்கு ஆட்சியில் வருகிறோமா, எங்களோடு இருக்கின்றவர்கள் வருகிறார்களா இல்லை என்பது முக்கியமல்ல. எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு, இதற்காக எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் முன்வைக்கிறோம், அதற்கு அனைவரும் வாருங்கள். எல்லா கட்சியும் அவர் கூப்பிடலாம். இதுல அரசியல் கிடையாது. அவர் கேட்கின்றது, நாங்கள் நடத்துகின்ற போராட்டத்திற்கு நீங்கள் வாருங்கள். எல்லா கட்சியுமே மக்களை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் அவருடைய கொள்கை இருக்கிறது. ஆனால் தேர்தல் நேரத்தில் வெற்றி பெற்ற பின்பு அரசு நடத்துவதற்கும் அரசுடைய கஜானாவிற்கு வருவாய் வருவதற்கும் மாற்றிக்கொள்கிறார். அப்படி இல்லாமல் எந்த சூழ்நிலையிலும் எங்களுடைய கொள்கை ஒரே கொள்கை. அந்த கொள்கையோடு நாங்கள் இப்பொழுது இந்த எதிர்ப்பு மாநாட்டை நாங்கள் நடத்த இருக்கிறோம், வாருங்கள். அப்படி திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால், மாநாட்டில் கலந்து கொண்டால், இன்னும் இருக்கின்ற 2 ஆண்டுகளுக்குள்ளாக மது கொள்கையில் மாற்றம் இருக்க வேண்டும், மதுக்கடைகளை மூட வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் வரக்கூடாது. துரைமுருகன் பாத்தீங்கன்னா தொடர்ந்து திமுக ஒரே நிமிஷம் அவர் என்ன கேள்வி கேட்டாரு, அதனால அவர் ராமந்தொட்டியில் யாரோ அவர்கள் எய்த அம்பு, எய்தவர்கள் வரவில்லை, அம்புகள் வந்துதான் தைத்தது. ஆனால் தைத்தவர்கள்
பாவம் அப்பாவி தொண்டர்கள். அவர்களை பற்றி நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் ஒரு கருத்தை எய்தவர்களுக்காக சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களுக்காக சொல்லுகிறேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற மக்கள் பிரதிநிதி இன்று முதலமைச்சராக இருக்கின்ற மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் என்ற அந்தஸ்தை அவர் பெறவில்லை என்று சொன்னால் முதலமைச்சராக இருக்க முடியாது. ஒரு முதலமைச்சர் ஆவதற்கு சட்டமன்ற உறுப்பினர் தகுதி வேண்டும். அவ்வளவு தகுதி மிக்க அந்த ஒரு பொறுப்பு அந்தந்த சட்டமன்ற தொகுதிக்குள் வருகின்ற ஒரு வேலைகளையோ அல்லது பணிகளையோ அல்லது வேறு விதமான நிலைகளையோ சட்டமன்ற உறுப்பினர் நேரடியாக கலந்து கொள்வதற்கும் ஆய்வு செய்வதற்கும் துவக்கி வைப்பதற்கும் அவருக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அதில் கலந்து கொண்டேன். இது மத்திய அரசு மாநில அரசு என்பதெல்லாம் கேள்வியே கிடையாது. நான் கேட்கிறேன், முழுமையாக மத்திய அரசை, அதுவும் ஒரு ஒன்றிய அரசு என்று சொல்வது, மத்திய அரசு என்று சொல்வது கூட அவர்கள் கேட்கப்படுகிறார்கள். முழுமையான ஒன்றிய அரசை எதிர்க்கின்றவர்கள் இதற்கு மட்டும் எப்படி வக்காலத்தில் வருவாய் வருகிறதா? நான் அப்படித்தானே கேட்க வேண்டும். அது எங்களுடைய பணம் இல்லை, மத்திய அரசு, நாங்கள் எதிர்க்கக்கூடிய அரசினுடைய பணம், நாங்கள் வருவதில்லை, நீங்கள் போய் பூஜை போட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவர்கள் உண்மையிலேயே ரோஷக்காரர்கள். அரசியலுக்காக கபட நாடகம், அவருடைய தலைவர் எப்படி பொய் சொல்லி நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்களோ அதே போல இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற தலைவர்களும் கபட நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. ராமன் தொட்டி சம்பவத்திலேயே பார்த்தா உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதே போல பல இடங்கள்ல வந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாம மாவட்ட செயலாளர்கள் போய் திட்டங்களை தொடங்கி வைக்கக்கூடிய சம்பவம் இருக்குது. குறிப்பா ராமன் தொட்டிலே ஒரு பேருந்து விடும் பொழுது அந்த பேருந்தை வந்து மாவட்ட செயலாளர் வந்து கொடியை சுற்றி துவங்கி வைக்கலன்ற ஒரு காரணத்துக்காக திரும்ப போன சம்பவங்கள்லாம் உண்டான காலகட்டத்தில் நடக்குது. அதாவது இன்றைய ஆட்சி ஒரு செயல்படாத ஆட்சி என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கிறது. நம்முடைய மாவட்டத்தில் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் அந்த பேருந்து விடுவது, அரசு அதிகாரிகள் அவருடைய கடமையை செய்ய வேண்டும். அரசு அதிகாரிகள் அரசின் வாயிலாகத்தான் பேருந்தை விடுகிறோம். அங்கே அந்த தொகுதியிலே அந்த சட்டமன்ற உறுப்பினரோ பிரதிநிதியோ அல்லது அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்கள் பிரதிநிதியோ கலந்து கொண்டால் கலந்து கொள்ளட்டும். இல்லை என்றால் அரசு அதிகாரிகள் ஏற்கனவே திட்டமிட்டபடி அதை விட வேண்டும். அதை நிறுத்துகிறார் என்று சொன்னால் அரசு அதிகாரிகளை கட்டுக்குள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கூட மாம்பழ கண்காட்சி புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்டது. விவசாயிகளுடைய நலன் கருதி விவசாயிகளுக்காகவே இந்த மாம்பழ கண்காட்சி கொண்டு வரப்பட்டது. குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மிகப்பெரிய விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் இருக்கின்ற காரணத்தினால் அந்த விழா ஒன்று வருடத்திற்கு மே மாசமோ ஜூன் மாசமோ எடுத்து விழாவாக இருக்கும். விவசாயிகளை கூப்பிட்டு கௌரவப்படுத்துவார்கள். விவசாயம் என்ற கருத்தரங்குகள் நிறைய இருக்கும். அப்படி நடத்திய அந்த விழாவே கூட இந்த ஆட்சியில் இப்பொழுது இன்னுமே நடக்கவில்லை. மாம்பழ சீசன் போய் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு 3 மாசம் ஆகுது. இப்ப மாம்பழ கண்காட்சி 2 முறை தள்ளி வச்சாங்க, 3வது முறையும் தள்ளி வச்சாங்க. அப்புறம் காலையில 11 மணின்னாங்க, இப்ப 3 மணின்றாங்க. ஆக விவசாயிகளுடைய பலனை பற்றி பேசுவதற்காக ஒரு விழா எடுத்தால் கூட அந்த விழாவையும் கூட முறையாக செயல்படுத்த முடியாத செயலற்ற அரசாக, செயலற்ற நிர்வாகமாக இந்த அரசு இருந்து கொண்டிருக்கிறது என்பது இதற்கு ஒரே உதாரணம். அதோடு மட்டுமல்ல, இவர்கள் என்னுடைய சொந்த தொகுதியிலேயே நான் ஒரு பணியை செய்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள், தலைவர்கள், தொண்டர்களை அனுப்பி தடுத்திருக்கிறார்களே. ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் பள்ளி மாணவர்களுக்கு சைக்கிள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நான் வருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த கல்வி நிர்வாகம் அந்த தேதியில் குறிப்பிடாமல் இப்பொழுது வேலை இருக்கிறது, 2 நாள் கழித்துக் கொண்டு வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் போய் சைக்கிளை விடுகிறார். அவர் வருத்தப்பட்டு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் ஒரு ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்தவன், நான் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பது எங்களுக்குரிய மரியாதையை இந்த அரசு கொடுப்பதில்லை, இந்த மாவட்ட நிர்வாகம் கொடுப்பதில்லை என்று வேதனையோடு சொல்லுகிறார். அடுத்த முறை வந்தால் பார்த்துக் கொள்ளலாம் என்று அவருக்கு சமாதானப்படுத்தி இருக்கிறோம். திமுகவில் வந்து சீனியர் ஜூனியர் பிரச்சனை வந்து ஒரு பனிப்போர் மாதிரியே இருக்கிறதா பார்க்கப்படுது. குறிப்பா துரைமுருகன் அவர்கள் நேற்று பேசும்பொழுது கூட இளைஞர்கள் அதிக அளவுல வரணும், ஆனா வந்த உடனே எதையும் எதிர்பார்த்து வராதிங்க, கொஞ்சம் காத்திருங்க, அதுக்காக உழைச்சவங்க சீனியர்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, குடும்பங்கள்லாம் விட்டு உழைச்சவங்க இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இதற்கு முன்னதாகவே வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து ரஜினி பேசின கருத்தை வரவேற்றிருக்காருன்ற போது இந்த இடத்துல கருத்தை எப்படி பார்க்குறேன்? ஏற்கனவே நான் சொன்னேன், திரு துரைமுருகன் அவர்கள் திராவிட பாரம்பரியத்தில் வந்தவர். அதோடு அவருக்கு என்று அரசியல் பின்புலம் கிடையாது.
அவராகவே கல்லூரியில் படித்து மாணவர் பருவத்திலிருந்து போராடி போராடி அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். உதயநிதி ஸ்டாலினை போல சினிமாவில் நடித்துவிட்டு அடுத்த நாளே துணை முதலமைச்சருக்கோ அல்லது அமைச்சருக்கோ அவர் வரவில்லை. அப்படி போராடி போராடி வந்த காரணத்தினால்தான் 2ஆம் இடத்திலே இருக்கின்ற தனக்கு கிடைக்க வேண்டிய அந்த வாய்ப்பை வாரிசு என்ற ஒரே காரணத்திற்காக ஏற்கனவே முதலமைச்சராகக்கூடிய வாய்ப்பை திரு ஸ்டாலின் அவர்கள் தட்டி பறித்து விட்டார்கள். சரி, அதுதான் போகட்டும், அடுத்த நிலையில இருக்கின்ற துணை முதலமைச்சராவது நமக்கு கிடைக்காதா என்று நினைக்கின்ற பொழுது தந்தை போலவே மகனும் அடுத்த வாரிசாக உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக கொண்டு வருவதற்கு அவர் முயற்சி செய்கிறார். அழுத்தம் இருக்கிறது, என்னால் இன்னும் கனி பழுக்கவில்லை என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இவரே அதை பழுக்குவதற்கு இந்த மாம்பழத்துல ஒரு மருந்து வைப்பாங்க சீக்கிரம் பழுக்கிறதுக்கு. அது மாதிரி மற்ற இருக்கிற சீனியர்கள் எல்லாம் இந்த மருந்தை வச்சு நீங்க சொல்லியான்றாங்க. ஒரு பக்கம் துரைமுருகன் சொன்னாலும் மறுபக்கம் அவருடைய மனசாட்சி உறுத்துகிறது. இந்த வயதில் திராவிட கொள்கையோடு வாழ்ந்து வந்த திரு துரைமுருகன் அவர்கள் கொள்கை ரீதியாக ஒரு கருத்தை சொன்னார். என்னை வளர்த்தவர் எம்ஜிஆர் என்றாலும் கூட எனக்கு தலைவர் கருணாநிதி தான் என்று கொள்கை முழக்கமிட்ட திரு துரைமுருகன் அவர்கள், கொள்கை முழக்கமிட்ட அவர் கொள்கையோடு இப்பொழுது சொன்ன கருத்தின் அடிப்படையில் எந்த சூழ்நிலையிலும் சீனியர்களுக்குத்தான் கொடுக்க வேண்டும், உதயநிதிக்கு கொடுக்கக்கூடாது என்று ஒரு குரல் கொடுத்தால் இந்த திராவிட இயக்கத்திற்கு அவர் கௌரவப்படுத்துவார் என்று நான் கருதுகிறேன். பள்ளிகள்ல சிறப்பு முகாம்கள்ன்றது ஒரு பெரிய சர்ச்சையாகவே இருக்குது. நம்ம மாவட்டத்துல என்சிசி முகாம் நடத்தப்பட்டதுல கிட்டத்தட்ட ஒரு 17 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதுக்கு இடையில பார்த்தா ஒரு பள்ளியில வந்து அசோக் நகர் பள்ளியில மகாவிஷ்ணுன்றவர் ஒரு மத போதனை செஞ்சிருக்காரு. அவர் பேச்சிலேயே பார்த்துக்கலாம், அதாவது போன ஜென்மத்துல பாவம் பண்ணவங்க இந்த ஜென்மத்துல மாற்றுத்திறனாளிகளா இருப்பாங்கன்ற கருத்து அடிப்படையில அவர் மேல விசாரணை நடக்குது. அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்திய துணைக்கண்டத்திலேயே அரசியல் ரீதியான விழிப்புணர்வு ஏற்பட்ட ஒரு மாநிலம். அப்படி அரசியல் ரீதியான விழிப்புணர்வு எப்படி ஏற்பட்டது என்று சொன்னால், தந்தை பெரியார் அவர்கள் மூட நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஏழை எளிய விவசாயிகள், கூலி தொழிலாளர்கள், எந்த சமூகமாக இருந்தாலும் ஒரு உயர் சாதிக்கு அடிமைகளாக இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே என்பதை உணர்த்தி அந்த அடிமை வாழ்க்கையை உடைத்தெறிந்து பகுத்தறிவு சிந்தனையை ஏற்படுத்தி, அந்த பகுத்தறிவு சிந்தனை வந்த காரணத்தினால்தான் சாதாரண தொண்டனும் சாதாரண மனிதனும் அரசியலில் ஈடுபடலாம் என்ற ஒரு நிலை வந்து, அந்த நிலைக்கு உரம் கொடுப்பது போல பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு இயக்கத்தை உருவாக்கி அவரின் வாயிலாக ஏழை எளிய கொள்கை பிடிப்போடு இருக்கின்ற தொண்டர்கள் மக்கள் பிரதிநிதியாகி ஆட்சிக்கு வந்த பின்பு தந்தை பெரியாருடைய கொள்கைகளையும் அண்ணாவுடைய கொள்கைகளையும் முன்னிறுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தி பகுத்தறிவு சிந்தனையோடு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் 50 ஆண்டு காலம் இந்த இயக்கம் இருந்து கொண்டிருக்கிறது, ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறது. இதிலே மீண்டும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அடிமைகளாக வாழ வைப்பதற்குரிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து நம்ம எல்லாம் அடிமையாக இருந்தவர்கள் இது போன்ற சில சில்லறை தேவதைகளை அனுப்பி ஆங்காங்கே பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லி மீண்டும் விழிப்புணர்வு பகுத்தறிவு சிந்தனையோடு இருக்கின்ற இளம் சிறார்களை பழைய பழக்க வழக்கங்களுக்கு செல்வதற்கு எடுத்து செல்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். அவர்களை இவரோடு மட்டும் அடையாளம் கண்டு நிறுத்திவிடக் கூடாது. இவருக்கு பின்புலமாக இருக்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை தூக்கி போட்டு மிதித்து சிறைக்கு அழைத்து செல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்று தமிழகம் பல்வேறு வகையில் உலக அளவிலே முன்னிலையில் இருக்கிறது என்று சொன்னால், பகுத்தறிவு சிந்தனை மக்களுக்கு போதித்து அந்த பகுத்தறிவு சிந்தனையின் அடிப்படையில் கல்வி கற்ற காரணத்தினால் இன்று இவ்வளவு உயரத்திற்கு தமிழகத்திலே இருக்கின்றவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள். மீண்டும் அந்த பிற்போக்கான சிந்தனை உடையவர்கள் அடையாளம் காண்டு அவர்களை ஒதுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. மதுரை ஒழிக்க பாமக முடியும், அதை பற்றி பேசுவதே தகுதியான நீண்ட காலமாக அவர் போராடி கொண்டிருக்கிறார், மாற்று கருத்தில்லை. ஏனென்று சொன்னார், ஐயா ராமதாஸ் அவர்கள் நீண்ட காலமாக போராடி கொண்டிருக்கிறார். அவர் ஒரு சமூக சிந்தனையோடு ஒரு இனத்திற்காக அவர் ஆரம்பித்த அந்த போராட்டம் அந்த இனத்து மக்கள் குடிபோதையால் மாண்டு வருவதைக் கண்டு துயர்பட்டு அதற்கு குரல் கொடுத்தவர், கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்.
ஆனால் அதற்கு அவருக்கு மட்டும் அது உரிமை இல்லை. சிந்திக்கின்ற எந்த தலைவனுக்கும் அதை எடுத்து போராடுவதற்குரிய உரிமை இருக்கிறது. அவருக்கு ஆரம்பத்தில் சொன்னார், வரவேற்கிறோம். இவர் சிறிய வயதுக்காரர். யார்? திரு திருமாவளவன் அவரை விட வயதிலே கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகள் சிறியவராக இருப்பார். அந்த வயது வித்தியாசம் இருக்கிறது. அவர் இளைஞராக இருக்கும் போது அந்த கருத்தை சொன்ன கருத்தை தான் இப்பொழுது இவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆக இரண்டு தலைவர்களும் தன் சமூகத்திலே இருக்கின்ற மக்கள் இந்த குடியால் அவதிப்படுகிறார்கள், அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களை காப்பாற்றுவதோடு மட்டுமில்லாமல் இந்த சமூகத்தை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். எனவே ஐயா அவர்கள் போராட்டமும் ஒரு மக்களை காப்பாற்றக்கூடிய போராட்டம் தான். திரு திருமாவளவன் என்று முன்வைத்திருக்கிற இந்த நிகழ்ச்சியும் அடித்தட்டு மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு போராட்டம் தான். அதற்கு எப்பொழுதுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த குடியிலிருந்து விடுபடுவதற்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு புரட்சி தலைவர் பல்வேறு விதமான சட்டங்களை கொண்டு வந்தவர். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கட்டம் கட்டமாக கடைகளை குறைத்தவர். அதை தொடர்ந்து எடப்பாடியார் அவர்களும் குறைத்துக் கொண்டிருக்கிறார். எதிர்காலத்தில் நிச்சயமாக அது ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய அளவிலே நாங்களுடைய ஆட்சியில் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஏற்கனவே எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிறார், பல்வேறுபட்ட தரப்பிலே இருந்தும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அயல்நாட்டிலே சென்று கொண்டு அங்கே ஒரு போட்டோ ஷூட் எடுத்துக்கொண்டு 2500 கோடியில் ஒரு தொழிற்சாலை, 7000 கோடியில் ஒரு தொழிற்சாலை, 300 கோடியில் ஒரு தொழிற்சாலை என்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்படுகிறது என்றெல்லாம் செய்தியில் வந்து கொண்டிருக்கிறது. புரிந்துணர்வு ஒப்பந்தம் நீங்களும் போடலாம், நானும் போடலாம். அது செயல்பாட்டுக்கு எப்பொழுது வருகிறது என்பதுதான் முக்கியம். இந்த 3 ஆண்டு காலத்தில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் வெள்ளை அறிக்கையாக கொடுங்கள் என்று நாங்கள் கேட்கிறோம். அப்படி புரிந்துணர்வு ஒப்பந்தம் முழுவதுமே செயல்பாட்டுக்கு வருவதற்குரிய வாய்ப்பு இல்லை. பல்வேறு தொழில் முனைவோர்கள் சந்தர்ப்ப சூழலின் காரணமாக அந்த தொழிலை தொடங்குவதற்குரிய பொருளாதார ரீதியோ அல்லது சுற்றுப்புற சூழல் ரீதியோ அல்லது வேறு ஏதோ காரணத்தினால் கூட நிறுத்தி வைக்கலாம். ஆனால் தான் நாங்கள் கேட்கிறோம், புரிந்துணர்வு ஒப்பந்தம் எவ்வளவுக்கு போடப்பட்டிருக்கிறது, அது வெள்ளை அறிக்கை. அதை தொடர்ந்து தொழில் முனைவோர் எத்தனை தொழில்களை துவங்கி இருக்கிறார்கள், அது எத்தனாயிரம் கோடி ரூபாய், அந்த எத்தனாயிரம் கோடியுடைய தொழிற்சாலையில் இருக்கின்ற பணியாற்றக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது என்பதை வெள்ளை அறிக்கையாக கொடுங்கள் என்று கேட்கிறோம். ஆனால் அந்த கட்சியுடைய தலைவர்கள் இதெல்லாம் போய் கொடுத்துட்டு முடியுமா அப்படின்றாங்க. அதாவது அவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்கு நாம் விளக்கம் கேட்டால் அவர்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை என்றால் எல்லா தலைவருமே பொய் பேசுகிறார்கள், தான் தோன்றித்தனமாக பேசுகிறார்கள், கடுமையான விமர்சனம் செய்கிறார்கள். அவர்தான் அவர்களுடைய நிலைப்பாடு. வேற என்ன செய்ய முடியும்? ஆனா இதுக்கு விளக்கம் சொல்ல மறுத்த மத்திய அமைச்சர் இன்னைக்கு காலையில் ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாங்க, ஜிஎஸ்டி கவுன்சில் முறையாக எல்லாம் பரிசீலனை செஞ்சு நாங்கள் ஜிஎஸ்டி போடுறோம். அவருடைய கருத்தை வந்து அந்த கவலை ஒரு கருத்தை பதிவு பண்ணிருக்காங்க. அவர்கள் ஏசி அறையில உட்கார்ந்து கொண்டு உயரதிகாரிகளை வைத்துக் கொண்டு எப்படி வருவாய் வர வைப்பது என்பதை மட்டும்தான் அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் சிந்திக்கின்ற அதே நேரத்தில் இந்த வருவாயை கொடுக்கின்றவர்கள் எப்படி சிரமப்பட்டு அந்த வருவாயை கொடுக்கிறார்கள் என்று சிந்தித்தால் நிச்சயமாக இந்த கேள்விகள் எல்லாம் எழாது. அந்த சிந்தனையே அவர்களுக்கு வருவதில்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். நம்முடைய கிருஷ்ணகிரி டோல்கேட் 2011 அது உபயோகத்திற்கு வந்தது. அந்த டோல்கேட் அந்த பிஓடி வந்து 535 கோடி ரூபாயில் ஒப்படைக்கப்பட்டது, ஒப்பந்தம் முடிக்கப்பட்டது. அது 30 ஆண்டு காலம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் அந்த டோல்கேட்டில் வருமானம் வருகிறது. மத்திய அரசுக்கு எவ்வளவு செல்லுகிறது? அதுல ஜிஎஸ்டி கிடையாது. அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. ஏன் ஜிஎஸ்டி போட வேண்டியதானே? அதுக்கு நீ சாதாரணமான ஒரு விவசாயி ஏதாவது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணா உடனே ஜிஎஸ்டி போடுறீங்கல்ல. ஒரு மணலை வீட்டு கட்டு போனா, ஒரு ஜெங்கலை வீட்டு கட்டணும் போனா, ஒரு ஜல்லி வீட்டு போனா 5% ஜிஎஸ்டி போடுறீங்கல்ல. ஒரு மருந்துக்கு 28% ஜிஎஸ்டி போடுறீங்கல்ல. உயிர்காப்பு மருந்துகளுக்கு 18% போடுறீங்கல்ல. இது போக்குவரத்துல வந்து ஒரு நாளைக்கு ஒரு
ஒரு டோல்கேட் கிருஷ்ணகிரி டோல்கேட்ல 1 கோடி ரூபாய் வருமானம் வருகிறது. 535 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள். ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் வந்துச்சுன்னா வருஷத்துக்கு 375 கோடி ரூபாய் வருது. 30 வருஷத்துக்கு கணக்கு போடுங்க, 9,000 கோடி ரூபாய் வருது. இதனுடைய லாபம் எல்லாம் எங்க போகுது? யாருக்கு போகுது? எந்த வகையில போகுது? இதெல்லாம் இல்லாம கடந்த மாதத்துல வந்து 5% ஜிஎஸ்டி 5% உயர்த்திருக்காங்க. என்ன கொடுமை! ஏன் இவ்வளவு வருவாய் வருது? மத்திய அரசாகட்டும் இல்ல இந்த மாநில அரசாகட்டும் ஏற்கனவே கொடுத்து கொண்ட ஒரு வண்டிக்கு இவ்வளவுனா அதுல 5% குறைக்க சொல்லணும், 10% குறைக்க சொல்லணும். ஏற்கனவே வருவாய் கூடுதல் 57 கிலோமீட்டர். 57 கிலோமீட்டருக்கு வந்து மெயின்டெனன்ஸ் எவ்வளவு ஆக போகுது? நீ 5 வருஷத்துக்கு ஒரு தான் மெயின்டெனன்ஸ் பண்ற. இப்பயும் குண்டு குழிமா தான் இருக்கு, நிறைய ஆக்சிடென்ட் ஆயிட்டு இருக்கு. அது ஒழுங்கா மெயின்டைன் பண்ண தெரியறதில்லை. இந்த அளவிற்கு மத்திய அரசுக்கு மறைமுகமான வருவாய் வருகிறது. யாருக்கு வருகிறது, யாருக்கு போகிறது, அவர்கள் யார், இதையெல்லாம் பார்க்கறது இல்லை. அதனால மத்திய நிதியமைச்சர் 4 பேரை வைத்துக் கொண்டு ஏசி அறையில வைத்துக் கொண்டு எதிரெல்லாம் வருவாய் வர வேண்டும் என்று முயற்சி செய்கின்ற அவருடைய சிந்தனை, கொடுக்கின்றவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டு கொடுக்கிறார்கள், அதிலே இத்தனை விழுக்காடுகள் நாம் போடலாமா அல்லது குறைக்கலாமா என்று சிந்தித்தார் என்று சொன்னால் நிச்சயமாக பொருளீட்டி கொடுக்கின்றவர்களுக்கு சிரமம் குறையும். அதை அவர்கள் சிந்திக்க வேண்டும். ஆனால் சிந்திக்கக்கூடிய இடத்திலே அவர்கள் இல்லை. இதுல இவங்க என்ன வகையில சொல்றாங்க? ஸ்டேட் கவர்மெண்ட் ஏற்கனவே முதலமைச்சர் போய் சொல்லிட்டு, ஏன்னா 2வது மெட்ரோ அந்த ரயில் சேவையை முன்னாள் முதலமைச்சர் போற்றுதலுக்குரிய எடப்பாடியார் அவர்கள் தான் 63,000 கோடி ரூபாய் துவக்கி வைத்தார். அவர் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த வேலை முடிந்திருக்கு. அவருக்கு தெரியும் மத்திய அரசு மாற்றான் மனப்பான்மையோடு இருந்தாலும் கூட அவர்களை எப்படி கையாள்வது என்ற திறமை எடப்பாடியாருக்கு இருக்கிறது. அப்படி அந்த திறமை இருந்தால் காரணத்தினால்தான் ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகளை வாங்கி கொடுத்திருக்கிறார். அந்த மருத்துவக் கல்லூரிகளுக்கும் மத்திய அரசு நிதி இருக்கிறது. அந்த நிதி எப்படி வாங்க முடிந்தது? அன்றைய முதலமைச்சர் அந்த நிதியை வாங்கி இருக்கிறார். இன்றைய முதலமைச்சர் ஏன் வாங்கவில்லை? அவருக்கு அந்த திராணி இல்லை, திறமை இல்லை. எப்பவுமே வேலை செய்ய முடியாதவன் பழிய போடுவான். கிராமத்தில் சொல்லுவாங்க, அறுக்க மாட்டாதவனுக்கு 6 அருவாள் வாங்குவாங்க. அவருக்கு அறுக்க தெரியல, எத்தனை அருவாள் தான் அறுக்க முடியும்? அது மாதிரி திறமையா மத்திய அரசு கிட்ட பணம் வாங்க தெரியல முதலமைச்சர் அந்த பதவி என்ன பிரயோஜனம்? அதனால இவங்களும் பொய் சொல்றாங்க. அந்த மத்திய அமைச்சரும் காழ்ப்புணர்ச்சியோடு தான் பதில் சொல்றாங்க. ஒரு மாநிலம் தமிழகம் வந்து இந்திய துணைக்கண்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது என்ற சிந்தனை இல்லாமல் காழ்ப்புணர்ச்சியோடு தான் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே 2 பேர் சொல்லுவதும் முழுமையாக உண்மையாக இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னே சொல்லிட்டேன் தம்பி, ஃபாலோ பண்ணலையா? நீ எதுவும் சொல்லாதீங்க. நான் முன்னே சொல்லிட்டேன், எங்க பொதுச்செயலாளர் தான் அதுக்கு பதில் சொல்லணும். சரியா தம்பி? மருத்துவக் கல்லூரியில வந்து இன்ன வரைக்கும் அந்த ஸ்கேன் எடுக்கக்கூடிய வசதி இல்லை. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும்னா இங்க இருந்து ஆம்புலன்ஸ் பழைய கிருஷ்ணகிரி போக இவ்வளவு கட்டமைப்புல இவ்வளவு செலவுல உருவாக்கப்பட்ட ஒரு மருத்துவக் கல்லூரியுடைய அடிப்படை தேவையே வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் தான். இப்போ இன்னும் நீங்க சொல்றேன், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் 350 கோடி ரூபாய் செலவு செய்து அந்த இடத்தை தேர்வு செய்து மருத்துவக் கல்லூரியை கட்டி கொடுத்தார்கள். இவங்க சொல்றாங்களே எங்க ஆட்சின்னாங்களே, எடப்பாடியார் கொண்டு வந்த மருத்துவக் கல்லூரியை இன்றைய முதலமைச்சர் திறந்து வச்சார். அந்த இடத்துல நிற்கிற அவ்வளவுதான் திறக்கிற. அதே மாதிரிதான் இந்த இடத்துல நான் சட்டமன்ற உறுப்பினர், நான் அதை செய்யறேன். அந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத இந்த மாவட்டத்தில் இருக்கிற தலைவர்கள் நடந்து கொள்கிறார்கள். அது அடுத்தது அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து ஏற்கனவே இருக்கிற ஜிஹெச்ல இருக்கு. அது உடனே இங்க ஷூட் பண்ணலாம், இல்ல கொண்டு கொடுத்துருக்கலாம். நாங்க ஆட்சியில் இருந்தா நிச்சயமாக கொடுத்துருக்கோம். ஏன்னா ஒரு நாளைக்கு 1000 பேஷண்ட்டுக்கு மேல மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த பேஷண்ட்டை மறுபடியும் எடுத்துட்டு போனா ஜிஹெச்சுக்கு போயிட்டு அங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துட்டு வரணும். அந்த பேஷண்ட்டை கொண்டு போறது யாரு? ஒரு ஏழ்மை நிலையில வர்றாங்க, வசதியாக இருந்தா பரவாயில்ல, அவன் காரோ ஏதோ டாக்ஸி வச்சு எடுத்துட்டு போயிடுவான். ஏழ்மையில வர்றவங்க தடுமாறுறாங்க, வெளியில வந்து ஆட்டோ பிடிக்கிறது சிரமப்படுறாங்க, அது காசு இல்லை.
அங்க இருக்கிற மருத்துவர் என்ன சொல்றாங்க, எங்ககிட்ட இல்லைங்க, நீங்க அங்க போய் எடுத்துட்டு வாங்க, சீட்டு எழுதி கொடுத்துட்றாங்க. இன்றைய ஆட்சியாளனுடைய அவலம் இது. அதோட மட்டும் இல்ல, கவர்மெண்ட் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில தண்ணி பற்றாக்குறை இருக்கு. அதுக்கு எந்த விதமான நடவடிக்கை இந்த அரசு எடுக்கல. நாங்க கொண்டு வந்து அந்த எந்த நிலைக்கு அந்த மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி கொடுத்தோமோ அதே அளவில் தான் இருக்கு. கூடுதலா எந்த விதமான வசதியும் இந்த அரசு செய்யவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நான் கேட்க தான் முடியும். அரசு எங்களுடைய அரசு இருந்திருந்தா நான் இப்ப சொல்லுவேன். ஏன்னா நிறைய கோரிக்கைகள் சூளகிரி வேப்பனப்பள்ளி தொகுதிக்கு தேவைப்படுது. நாங்கள் ஆட்சியில் இருந்தோம்னா, ஏற்கனவே நாங்கள் ஆட்சியில் இருக்கும் போது போட்டிருக்கிற எடப்பாடியார் அவர்கள் இந்த பகுதியுடைய விவசாயிகளுடைய நலன் கருதி கொடியாலம் டேம்ல இருந்து லிப்ட் இரிகேஷன்ல 250 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட 30 ஏரிகளுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக அறிவிச்சார். அதே மாதிரி இங்க தூள்செட்டி ஏரிக்கு இப்போ வேலை நடந்துட்டு இருக்கு. அது நாங்க தான் கொண்டு வந்தோம், இவங்க கொண்டு வரல. நிறைய ஏரிகள் நான் சட்டமன்ற உறுப்பினர் என் நிதியிலிருந்து 1 கோடி ரூபாய்க்கு கீழ்ப்பகுதியில காவாய் எடுத்து நிறைய ஏரிகளுக்கு தண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நாங்கள் ஆட்சிக்கு இருந்தால் நாங்கள் இந்த தொகுதியை சுற்றுப்பயணம் செய்த பொழுது என்னென்ன தேவைகள் என்று நாங்கள் அறிகிறோமோ, மக்கள் கோரிக்கைகள் என்ன என்ன என்று தெரிந்து கொள்கிறோமோ, அதை உடனடியாக துறை அமைச்சரிடத்தில் சொல்லி அதிகாரத்தில் சொல்லி நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம். ஆனால் இப்போது எங்க நிலை என்ன என்று சொன்னால், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கோரிக்கையாக கொடுக்கிறோம். அமைச்சர் எங்களை மதிப்பதில்லை, அப்படி மதிக்காத இடத்திலே நாங்களும் கொடுப்பதில்லை. மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சித்தலைவர்களே பல்வேறு வகையான கோரிக்கைகளை இந்த 3 ஆண்டு காலத்தில் அன்பு சோழர் அசோக்குமார் ஆனாலும் சரி, தமிழ்ச்செல்வன் ஆனாலும் சரி, நானும் சரி நிறைய கொடுத்திருக்கிறோம். கொடுத்ததோடு சரி, அது அடுத்த நடவடிக்கை என்ன என்று கேட்கும்போது அனுப்பிடுங்க சார், அனுப்பிடுங்க சொல்றாங்க. இன்றைய நிலைமை எங்களுக்கு அதுதான் நிலை. அதாவது எங்கள் இயக்கத்திலிருந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளி சென்ற பின்பு இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு போவாங்க தெரியுங்களா, அப்படி போனவர்கள் நாம் நம்முடைய தன்மானம், நம்முடைய மரியாதை நம்முடைய தாய் கழகத்தில் தான் இருக்கிறது என்று உணர்ந்து அவர் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எங்களுடைய பொதுச் செயலாளர் மனமாற வரவேற்கிறார். நாங்களும் அதை ஏற்றுக்கொள்வோம். திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டத்துல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் திமுகவோட மாவட்ட செயலாளர் பேசுறாரு, இல்லீகல் நடக்கும், அவங்க எல்லாம் காப்பாற்றணும்ன்றாரு. அதே சமயம் அவரு பொறுப்புல இருந்த காலகட்டத்துல 900 பேருக்கு வேலை வாய்ப்புகளை எல்லாருமே திமுக காரங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனா இன்னைக்கு இருக்கும்போது பார்த்தா அதிமுக காரங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்றாரு. திரு செங்கூட்டவன் அவர்கள் மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள காலத்தில் 900 பேருக்கு அவர் கட்சியிலே யாருக்கு கொடுக்காமல் அவர்களுக்கே கொடுத்தோம் என்று ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர், அமைச்சர்கள் அனைவருமே அந்த கட்சிக்கு சேர்ந்தவர்களுக்குத்தான் வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் என்பது அவர் வாயிலாக அது உறுதிப்படுகிறது. எனவே இந்த இவருடைய கருத்தின் அடிப்படையில் அதை ஒரு விசாரணைக்கே எடுத்துச் செல்வதற்குரிய சூழலை நாங்கள் முன்னெடுத்து செல்வோம் என்று நான் கருதுகிறேன். காரணம், அரசனுடைய வேலைகளை ஒரு கட்சியுடைய தலைமை ஆட்சியில் இருக்கிறது என்பதற்காக அவர் போடுகிறார் என்று சொன்னால், அந்த கட்சி, அந்த ஆட்சி ஜனநாயக ஆட்சி இல்லை, அது ஒரு சர்வாதிகார ஆட்சி. அந்த சர்வாதிகார ஆட்சியில் இன்று முதலமைச்சராக இருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் சர்வாதிகாரம் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இது போன்ற கருத்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கருத்து. ஏனென்று சொன்னால் செய்ததை அவர் சொல்லி இருக்கிறார். இதன் மீது நிச்சயமாக